உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குடிப்பழக்கத்தை மறக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100க்கு 99 பேர் குடிக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் குடிக்காமல் இருந்தாலும் பெரிய யோக்கியம் வாண்டு கொண்டு போய் வச்சு கலரில் ஊற்றி அவனையும் குடிக்க வச்சிடுறாங்க. ஏன்னா அப்போ தானே கூட்டு ஒன்றா சேரும். ஒருத்தன் குடித்தா அது அசிங்கம், ஊரே குடித்தா அது தெரியாது. அதனால் இன்றைக்கி சின்ன பசங்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் குடிக்கணுன்ற ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு. அந்த குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்கு வில்வ இலை, ஜாதிக்காய், மலைத்தேன், கொத்தமல்லி விதை, சுக்கு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடிப்பழக்கத்தை மறக்க. குடிக்கிறாங்கனாக்கா குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விளம்பரங்கள் போடுறாங்க. தயாரிக்கிற கம்பெனியை நிறுத்தினா தான் பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் குடிக்காமல் இருப்பாங்க. தயாரிக்காமல் இருந்தாக்கா எங்கே போய் குடிப்பாங்க? முதல்ல அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு குடியை நிப்பாட்டுங்க அப்படின்னாக்கா எவ்வளவோ விளம்பரங்கள் கொடுத்தாலும் அந்த குடி போதையிலேருந்து யாருமே மீள மாட்டாங்க. குடிப்பழக்கத்துக்கு ஒரு முறை அடிமையாகிட்டாங்கனாக்கா அவங்க சிறுமூளை வேணும் இன்னும் வேணும்னு மயக்கத்திலேயே இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த போதைக்கு அடிமையாகிட்டாங்கனாக்கா அதிலேருந்து மீளவே முடியாது. அவங்கள கொஞ்சம் ஆரம்ப நிலையாக இருந்துச்சுனாக்கா படிப்படியாக நம்ம மருந்து கொடுத்து மறக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க குடிக்கிறதும் குடிக்காததும் ஒரு சிலருடைய மன கட்டுப்பாடுகளில் அவங்களா திருந்தி இருக்கிறவங்களும் இருக்காங்க. திரும்ப வீட்டில் உள்ள குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து நிறுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. முடியலை அப்படின்னு சொல்லி மனநிலைக்கு போகிற அளவுக்கு இருக்கிறவங்கள நம்ம மருந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலையை மாற்றி கொண்டு வர்றப்போ அவங்க குடிக்காமல் அந்த குடி பழக்கத்திலேருந்து மீள வைக்கிறதுக்கு இது ஒரு மருந்தாக நாம் கொடுத்து காப்பாற்றிடலாம். குடிப்போதையை மறக்கடிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் குடித்தாங்கனாக்கா இராணுவ வீரர்கள், தனிமையாக இருக்கிறவங்க, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க, இந்த சாக்கடைக்குள்ளே உறங்கி கீழே இறங்கி அந்த இதெல்லாம் அள்ளு கக்கூசு அப்படிலாம் முதல்ல இருந்ததெல்லாம் அந்த துர்நாற்றங்களை சகிச்சுக்கிறதுக்கும், பிண அறைகளில் அதை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, பிணத்து மேலே நடக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த துர்நாற்றங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்காக குடித்தாங்க. அது தவிர்க்க முடியாத அளவுக்கு அது குடித்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக குடித்தவங்க. இப்போ அதே போதையில் எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அது ரத்தத்தில் கலந்துருச்சுனாக்கா அவங்க சிறுமூளை பாதிச்சிரும், உடம்பு முழுக்க பாதித்து தன் குடும்ப நிலையே மறந்து தன் சுய நினைவிலேருந்து எங்கன கிடக்கிறோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு சின்ன வயசு பெரிய வயசில் இருக்கிறவங்களும் குடிச்சிட்டு அந்த நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த குடிப்போதையை மறக்கடிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். தனியா, கொத்தமல்லி விதை, சுக்கு ஒரு சிறு துண்டு கூட சேர்த்துக்கிறோம். நரம்பு வலுவிழந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு அப்பப்போ நரம்பு தளர்ச்சி மாதிரி நடுக்கம் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கும். கூட்டு மருந்தோட இந்த சுக்கும் கூட சேர்த்துக்கிறணும். சிறு துண்டு சுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். ஜாதிக்காய் ஒன்றும் கூட சேர்த்துக்கிறணும். இப்போது இதெல்லாம் இடித்து எடுத்துடலாம். வில்வ இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அது மூளையை மயக்கத்திலேருந்து மீளக்கூடிய தன்மையை கொண்டு வரும். வில்வ இலை சாறு கூட நம்ம அந்த இடித்த தனியா, ஜாதிக்காய், சுக்கு மூணையும் கலந்துடணும். மலைத்தேன் கூட சேர்த்துடலாம். குடி போதையில் இருக்கிறப்போ இந்த மருந்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அடிக்கடி குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதை தயார் பண்ணி இன்னும் நல்லா தேன் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வில்வ இலை சாறு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாறு எடுத்துக்கிறணும். எடுத்து அது கூட இந்த மருந்து கூட்டு மருந்தாக செஞ்சு நல்லா இருக்கிறப்ப போகாமல் இருக்கிறப்ப நீங்கள் தயார் பண்ணி
ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, ஒரு சத்துள்ள மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா, அவங்க மூளை வந்து சிறுமூளை வந்து திரும்ப அவங்க குடிக்க போனாங்கனாக்கா, அந்த எண்ணெய் அலைகளை வந்து மாற்றி நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். அதனால் அதுக்கப்புறம் அவங்களே வந்து குடிக்க போகிற அந்த நினைவுகளை வந்து மறந்துடுவாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறவங்க எடுத்து சொல்லுங்கள். இந்த மருந்துகளை கொடுக்குறப்போ ஏதோ ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறப்போ நீங்கள் கொடுத்து விட்ருங்க. குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் மறக்கிறதுக்கு முக்கியமாக வந்து வில்வ இலை, கொத்தமல்லி விதை, சுக்கு, ஜாதிக்காய், மலைத்தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். அவங்க போதை இல்லாத நேரத்தில் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. சும்மா சர்வசாதாரணமாக இதை சாப்பிடுங்கன்னு சொன்னிங்கன்னா அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை சாப்பிட மூளை வந்து அந்த குடிப்பழக்கத்தை மறக்க ஆரம்பிச்சிச்சுனாலே அப்புறம் குடிப்பழக்கம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.